ஓங்காரத்துள்ளே உலகம் உற்பத்தியானது, அதே ஓங்காரத்துள்ளே எல்லாம் அடங்கிவிடும். புரியுதுங்களா? அதுதான் ரீங்காரம். சித்தி சக்கரா, அக்ன சக்கரா, 7வது சக்கரா, சகஸ்ர சக்கரம் 3 ஆக்டிவேட் பண்ணலாம். எப்படி? தாய் 10 தாய்க்கு சமம். சரிங்களா? 10 தாய் ஒரு குழந்தை எப்படி பாதுகாக்குதோ அந்த அளவுக்கு வலிமை கொடுக்கும். 200க்கு மேற்பட்ட நோய்களை சரி செய்யக்கூடியது கடுக்க. வெளியே பண்ணீங்கன்னா சக்கரா வேலை செய்யும், முதுகு தண்டு ஸ்ட்ராங் ஆகும், முதுகு தண்டில் இருக்கிற லிக்விட் பேலன்ஸ் ஆகும். ஏழாம் நாள் ஒரு அற்புதமான பயிற்சி. சரி, இந்த பயிற்சி என்ன அப்படின்னா, இந்த குளவிகளாம் என்ன பண்ணுன்னா, ஒரு புழுவை தூக்கிட்டு வரும். தூக்கிட்டு வந்து அங்கங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கட்டி அது மேலே ஒரு மண் கூடாட்ட கட்டும். எடுத்துகிட்டு வந்து லைட்டாக அதை கொட்டிடும். அதனுடைய எசன்ஸ் இறங்கிடும், கொட்டிடும். லைட்டாக கொட்டிட்டு மண் கூட கட்டிட்டு அப்படியே அதை சுற்றி வண்டு எப்படி சவுண்டு போயிட்டே இருக்கும். அந்த ரீங்காரத்தை கேட்டு 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 அந்த மண்புழுவானது வெளியிலே ரீங்காரம் விடுவது யார் என்று அதை நினைத்து நினைத்து அந்த ரீங்காரத்தின் சவுண்டு, இதன் இமேஜ் இப்படித்தான் இருக்கணும், தன்னையே மாற்றிக்கொண்டு அதே வண்டாகவும் குளவியாகவும் மாறுகிறதல்லவா, அதுதான் ரீங்காரம் கிரியேஷன். ரீங்காரத்துகள் கிரியேட் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். சவுண்ட் கிரியேட் மெட்டீரியல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் சயின்ஸ். இந்த ஓங்காரம் உலகத்தை உற்பத்தி செய்தது. காணுகின்ற, கேட்கின்ற, அறிகின்ற அத்தனை மெட்டீரியலுமே இந்த ரீங்கார நாதம் தான் உருவாக்கும். ஆதியிலே அடித்த சத்தம், ஆதியிலே ஒரு சத்தம் கேட்டது, அந்த சப்தம் தான் அதிலிருந்து உருவானதுதான் இந்த கோள்கள் எல்லாம், பிளானட், கேலக்சி, பல அண்ட பரவழி எல்லாம் அதிலே உற்பத்தியானது. சவுண்ட் கிரியேட் மெட்டீரியல். ஒரு சவுண்டு வச்சு ஒரு விஷயத்தை அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். ஓங்காரத்துள்ளே உலகம் உற்பத்தியானது, அதே ஓங்காரத்துள்ளே எல்லாம் அடங்கிவிடும். புரியுதுங்களா? அதுதான் ரீங்காரம். பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற ரீங்காரம், தன் உடம்புக்குள்ளே இருக்கின்ற ரீங்காரம். ரெண்டையும் நினைச்சிங்கன்னா வாசி. சரியா? வண்டு குளவிகள் எழுப்பும் ரீங்காரம் இம்மென்ற மந்திர ரீங்காரம். குளவிகள் புழுவை எடுத்து வந்து கூடு கட்டி, மண்கூடு கட்டி, இதைத்தான் சொல்லிட்டேன். அது ரீங்காரத்துக்கு அற்புதம். உடம்பை தூய்மைப்படுத்தலாம், தலையில் உள்ள சக்தி மையங்களை தூண்டலாம், அப்ப 7வது சக்கரத்தை தூண்டலாம். எல்லா சக்கரத்துக்கும் ரீங்காரம். மூச்செடுத்து இப்ப எனக்கு இழுக்கிற மூச்சை அப்படி பின்னாடி போய் முதுகுத்தண்டுல மூலாதார சக்கரத்துல போய் நிக்குது. அந்த மூலாதார சக்கரத்துக்கு என்ன கலரு? ரெட் கலர். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு கலர் இருக்கு, இன்விசிபிளா இருக்குது. மூலாதார சக்கரத்துக்கு ரெட் கலரு, கரெக்டா? அதுக்கு மேல கொஞ்சம் மேல மர்ம உறுப்புகள் இருக்கிறதுக்கு நேர் இருக்கிற பின்னாடி இருக்கிற முதுகுத்தண்டில் இருக்கிறது சுவாதிஷ்டான ஸ்வஸ்தானம் அப்படின்னு பாரு, இருப்பிடம் என்பார். படைப்பெண் இருப்பிடம், நீரின் தத்துவம். அது ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர்கள் உணவுகள்லாம் சாப்பிடும் போது சுவாதிஷ்டான ஆக்டிவேட் ஆகும். ரெட் கலர் உணவுகள்லாம் சாப்பிடும்போது மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும், உறுதித்தன்மை. அடுத்து மணி பூரகம். மணி என்ற ஒளி, பூரகம் என்ற காற்று, உயிராக இயங்குகின்ற மூச்சு, உயிராகுகின்ற நாபி சக்கரம். முன்னாடி மணிபூரகம், பேக் சைடு மணிபூரகம். அசை கொடுத்து கொண்டே இருக்கும் நோயற்ற வாழ். அசையாம உன்னை கான்சன்ட்ரேட் பண்ணினா உயிர் அப்படியே உறைஞ்சு போயிடும். உயிர் உறைஞ்சதுன்னா கான்ஸ்டிபேஷன் வருது, டைஜஷன் ஆகல, பயங்கரமான புற்றுநோயெல்லாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி 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 வயிறு அசையாமையே வச்சிருப்பீங்க. இது டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஃபுல், மன அழுத்தம். இப்போ மன அழுத்த நோயை போக்குறது ரீங்காரம். புரியுதுங்களா? பாருங்க, மூச்சு வெளியே வராது, உள்ளுக்குள்ளேயே தான் அந்த ரீங்காரம் வரும். மூச்சு இழுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க, மூச்சு வராது. உள்ளுக்குள்ளேயே அந்த மூச்சை அடக்கிறது தான் ரீங்காரம்.
அப்ப இருத்த பிராண சக்தியை ரீங்காரமாக மாற்றும் பொழுது செல்கள் அனைத்தும் புத்துணர்ச்சி ஆக்கப்படுகிறது. த்ரோட்ல கான்சன்ட்ரேட் பண்ணி ரீங்காரம் விட்டீங்கன்னா த்ரோட்ல இருக்கிற சக்கர ஆக்டிவேட் ஆகுது. தைராய்டு, பேராதைராய்டு, சித்தி சக்கர ஆக்டிவேட் ஆகும். தலையில காது ரெண்டையும் அடைச்சிக்கணும். ஆள்காட்டி விரல் அடைச்சி இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கணும். யோசிக்கவே கூடாது. 15-20 பிரீத் 30 பிரீத் வரைக்கும் பண்ணணும். இல்லை இப்படி வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக இருக்கிறவங்க இப்படி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்படி உள்ளேயும் மேலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இப்படி ரீங்காரம் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு வைங்க. காதை என்ன பண்ணுறோம், மேலும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். புரியுதா? தலையில் இருக்கிற பிரச்சனையை, தலை சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறது ரீங்காரத்தில் எப்படி அப்படின்னா ஆள்காட்டி வரல பாருங்க. இது பேர் அனுஜான் முத்ரா. அனுஜான் முத்ரா எப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். அனுஜான் முத்ரா முதுகுத்தண்டை ஸ்ட்ராங், டிஸ்க் பிரச்சனையை சரி பண்ணும், கழுத்து பிரச்சனையை சரி பண்ணும். அப்போ முதுகுத்தண்டை ஸ்ட்ராங் பண்ணுறது மனசில் வச்சுக்கணும். அனுஜான் முத்ரா இப்படியே வச்சுட்டே இருக்கும். வச்சா முதுகு ஸ்ட்ராங்காக இருக்கும். முதுகு வலிலாம் போயிடும். இந்த அனுஜான் முத்ராயை இப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபுல்லாக அடைச்சி உள்ள கேளுங்க. ஹம்முன்னு கேட்கு, பயங்கரமாக கேட்கு, ஹீட் ஆகும் இந்த இடத்துல. அப்போ ஒரு 15 பிரீத் பண்ணிட்டு விட்டுருவோம், ஹீட் ஆகிடும். சரியா? நல்லா பண்ண மூச்சு வெளியே வர, உள்ளுக்குள்ளே கதியாக ஓடும். மூச்சு எடுத்துக்கிட்டேன், அடிவயிறு முன்னாடி தள்ளிட்டேன். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்க. மேலுங்க இப்படின்னா கீழே வரும். இப்படி ஓப்பன் பண்ணின்னு அனுமனாட்ட கீழே வரும். கீழே வந்து மேலே கொண்டு போகலாம். இப்படி மேலுங்கேடு விசித்தி சக்கரா, அக்ன சக்கரா, 7வது சக்கரா, சகஸ்ர சக்கரம் 3 ஆக்டிவேட் பண்ணலாம். இப்படி வாயில் புகழை போட்டு மென்ற மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே இருங்க. தலை சுற்றி 360 டிகிரி சுற்றி க்ளீன் பண்ணலாம். லெஃப்ட் பிரைன், ரைட் பிரைன், நியூரான் ஆக்டிவேஷன், செரோட்டோனின் லெவல் ஜாஸ்தி ஆகுது, டொபாமின் கிரியேட் ஆகுது. பார்க்கின்சன் நோய் உள்ளவங்களுக்கு பர்டிகுலராக இந்த எக்ஸசைஸ் சொல்லுங்கள். நர்வ்ஸ் வந்து அமைதியாகிறது. யாருக்கெல்லாம் நரம்பு வியாதிகள் இருக்குது, மூளை பிரச்சனை இருக்குது, முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்குது, மூளைக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, மெமரி லாஸு, இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க. ஒரு 60 பிரீத்தில் கேப் விட்டு பண்ணுங்க. ஹீட்டாக இருக்காது. பண்ணிட்டே வாங்க, சரியாயிடும். யாராவது கேட்டாங்கனாலும் சொல்லுங்க. உடம்புல இப்போ மூலாதார சக்கரத்தை எப்படி பண்ணுறேன், கீழ் நோக்கி அப்படியே ரீங்காரத்தை கொண்டு போகிறேன். அந்த இடத்துல மூச்சு இழுக்கிறேன். மூச்சு இழுக்கும் போது ரெட் கலரில் ஃபீல் பண்ணுறேன். ரெட் கலர் தானே மூலாதாரம், சரியா? ரெட் கலரில் ஃபீல் பண்ணி இப்படியே நம்மளா மூலாதாரத்துக்கு ஒரு 10-15 பண்ணிட்டு கேப் உள்ள. அப்புறம் ரூட் சக்கராவை ஒரு நாள் ஃபுல்லாக ரூட் சக்கரை ஆக்டிவேட் பண்ணுங்க. காலையில், மத்தியானம், சாயந்தரம் ரீங்கார பயிற்சி பண்ணி ரூட் சக்கராவை ரெட் கலரில் ஃபீல் பண்ணி ஹம்மிங் பண்ணுங்க. அதுக்கு மேலே சுவாதிஷ்டான சக்கரம் ஆரஞ்சு கலர். அதுக்கு மேலே இழுத்து நாபியிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, மஞ்சள் கலர். அதுக்கப்புறம் ஜஸ்டில் வந்தால் க்ரீன் கலர். அதுக்கு ப்ளூ கலர், டார்க் ப்ளூ, அப்புறம் வயலட் கலர். 7 கலர் விப்ஜியார கான்சன்ட்ரேட் பண்ணி ஹம்மிங் பண்ணி முடிச்சுட்டா அழகாக இன்னும் ஒரு 60 பிரீத் முடிஞ்சிடும். கொஞ்சம் ஹீட்டாக கேப்பிட்டு பண்ணுங்க. ஒவ்வொருக்கும் 10 பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ உடம்புல இருக்கிற சக்கரங்கள் அதிரும். உள்ளுக்குள்ளே அத்தனையுமே ரீங்காரமாக தான் இருக்குது. அந்த ரீங்காரத்தை நாம் பண்ணிட்டு இருக்கும்போது, சும்மா இருக்கும்போது இப்படி காதடைக்காமே என்ன பண்ணலாம்,
வயிறு வெளியில் ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக முன்னாடி ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஓகே, இப்படி கீழேருந்து மேலே போய் மேல் சக்கரத்தில் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதாவது இழுக்கிறேன், உட்சக்கரா கீழே மூலாதார சக்கரத்தில் 0.1, அப்படியே முடிக்கும் போது மேலே வந்துடும். அப்படியே ஒரே சீராக வரணும். புரியுதா? இப்படியே பண்ணிங்கன்னா சக்கரா வேலை செய்யும், முதுகு தண்டு ஸ்ட்ராங் ஆகும், முதுகு தண்டில் இருக்கிற லிக்விட் பேலன்ஸ் ஆகும். இப்படியே காலையில் பண்ணலாம். ஒரு நாளைக்கு மூலாதார சக்கரா, ஒரு நாளைக்கு அடுத்த சக்கரா, 7 நாளைக்கு 7 சக்கரா பிடிச்சி கேப் விடும். ஒவ்வொரு சக்கரா பண்ணும்போது மேலுங்கிலும் பண்ணுங்க. யோகியின் இதயத்தில் விவரிக்க இயலாத ஆனந்தம் உதயமாகும் இந்த ரீங்கார பயிற்சியினால். உடல் செல்கள் குளிர்ச்சி அடைந்து ஆரோக்கியமான செல்லாக மாறுகிறது. மனம் அமைதியடைகிறது, பிளட் பிரஷர் கண்ட்ரோல் ஆகிறது, மூளை சுறுசுறுப்படைகிறது, நாளமெல்லா சுரப்பிகள் தூண்டப்பட எண்டோரைன் சிஸ்டம் நல்லாயிரும். அப்படி பாதி பேருக்கு எண்டோரைன் சிஸ்டத்தினால வந்த பிரச்சனை தானே. அட்டினால ஹை ப்ரெஷர் பிரசருது, தைராய்டு பெறாத்தினால பிரச்சனைகள், உடம்பூதுது, பதட்டம் வருது, எல்லாம் நரம்பு மண்டலங்கள் புத்துணர்ச்சி அடைகின்றன, தைராய்டு சரியாகிறது, பேச்சு வல்லமை அதிகமாகிறது, உடலில் உள்ள எல்லா திசுக்களும் தூண்டப்படுகிறது, தூக்கம் நன்றாக வருகிறது, கோபம் சரியாகிறது, எதிரிகளை வீழ்த்தும் ரீங் மந்திரம் இதுவே. இங்கு நான் அடுத்ததுல 9வது வகுப்புல இம்முக்கும் இங்குக்கும் என்ன வித்தியாசம், இம்முல என்ன எனர்ஜி கிடைக்கும், இங்குல எனர்ஜி கிடைக்கும். ஏன்ப்பா சைனாக்காரன் கெங்கு மங்கு சங்கு பொங்குன்னு வைக்கிறான், நம்மளுக்கு இம்முன்னு வைக்கிறோம். இதுக்கு 2 வித்தியாசம். ஓகே, சொல்றேன். நல்லதை அடையும் கெட்டதை அழிக்கவும் பயன்படுத்தலாம். சித்தனான மூலன் சொல்கிறான், இந்த ரீங்காரம் ஓங்காரம் இம் என்ற பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து, ரீங்காரம் ஓங்காரம் இங்காரம் என்ற இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து 5 நாளைக்கு 2 மணி நேரம் பயிற்சி 1 வருட காலம் ஒருத்தன் செய்வானாகின் குண்டலினி எழுந்து தலையில் பிரகாசிக்கும். எவ்வளோ நேரம்? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 2 மணி நேரம் பின்னோக்கி போயிடணும். 1 hour 36 minutes பிரம்ம முகூர்த்தம் வந்துடும். அதுக்கு முன்னாடியே அந்த சொல்கிறார் 2 hours 5 நாளைக்கு. காயக்கல்பமாக என்பதை ரகசிய தந்திரமாக மறைத்துள்ளார். சித்தரெல்லாம் ஆக வேண்டாம், உடலை மட்டும் சரி செய்ய பயன்படுத்துன்னு நான் சொல்கிறேன். சித்தராருக்கு குண்டலினி எழுப்புறதுக்கு அதுக்காகவே பயிற்சி எடுக்கிறவங்க குண்டலினி எழுப்பணும் அப்படின்னா 2 மணி நேரம் டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடியில் இருக்க குண்டலின் மேல் நோக்கி வந்துடும். ஆனால் கீழே இறக்க தெரியும், அது சாந்தி யோகம் பண்ணணும். அப்போ சந்திரகலையில் பயிற்சி எடுக்கும். ஓகேவா? உடம்பை வலிமைப்படுத்தினாதான் உயிர் வலிமையாக இயங்கும். அதனால உடம்பை வலிப்படுத்துறதுக்கு தான் இங்கே சொல்கிறேன். உடம்பு வலிமையாக, மனசு வலிமையாக, அப்பொழுது ஆன்மா வலிமை அடையும், செயல்கள் வலிமை அடையும், செயல்கள் வெற்றி அடையும். நம்ம போய் சமாதி அடைஞ்சு உலகத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் ஆகக்கூடாது. அதனால அது சொல்லிக் கொடுக்கப்பட இங்கே சொல்லித் தரது இல்லை, சமாதி யோகம் சொல்லித் தருவது இல்லை. கடமை மாறும்போது நீங்களா இதுல இருந்து கண்டுபிடிச்சு. சரியா? 7ஆம் நாள்ல வாழ்நாள் முழுவதும் ஒரே காயக்கல்பம், ஒரு அற்புதம் நிறைந்த காயக்கல்பம் கடுக்காய். கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் திரிவான், மிடுக்காய் இருப்பான். கடுக்காய் தாய் 10 தாய்க்கு சமம். சரிங்களா? 10 தாய் ஒரு குழந்தை எப்படி பாதுகாக்குதோ அந்த அளவுக்கு வலிமை கொடுக்கும். 200க்கும் மேற்பட்ட நோய்களை சரி செய்யக்கூடியது கடுக்காய். இப்போ சொல்லப்பட்ட அத்தனை மந்தில் என்னென்னலாம் ஆட் பண்ணி சாப்பிடணுமோ திரிப்பலாவோட சாப்பிடணும். கடுக்காய் மட்டும் தனியாக சாப்பிடாம திரிப்பலா பொடி வாங்கிக்கோங்க, அதனோடய சாப்பிடுங்க. திரிப்பலாவோட இதை அடிஷனலாக ஆட் பண்ணி. கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் இருப்பான். கடுக்காய் 10 தாய்க்கு சமமாகும். கடுக்காய் ஒரு கற்ப மூலிகையே. கடுக்காய் சர்வரோக நிவாரணி. சர்வரோகம் என்ன? எல்லாத்தையும் ரெடி பண்ணும். தொடர்ந்து சாப்பிட்டா டயபெட்டிஸ் கண்ட்ரோல்லே இருக்கும். கடுக்காய் வாத பித்த கபங்களை சமன் செய்யும். அதுதான் அந்த பாடலுக்கூட விளக்கம்.
கடுக்காய் கபமான யமனை நீக்க. எனக்கு பயங்கர ஆஸ்துமா இருக்கு, நிமோனியா இருக்கு, பயங்கரமா பிடிச்சிருக்கு, லங்ஸ் பூரா நீர் கோர்த்து கிடக்குதுன்னா கடுக்காயை பிளஸ் உப்புடன் சமநடை கூட்டி சாப்பிடலாம். காலை 2 நேரம் சமநடை. 1/2 டீஸ்பூன் கடுக்காய், 1/2 டீஸ்பூன் உப்பு, இல்லைன்னா 3/4 எடுத்துக்கங்க, உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி. ஓகேவா? கடுக்காய் பித்த நோய்களுக்கு. பித்த நோய் யாருக்கெல்லாம் இருக்கு? நிறையெல்லாம் வந்து கிடக்குது இளம் வயதில் பித்த நோய். கடுக்காய் கற்கண்டுடன் சாப்பிடும். சரிங்களா? 1 டீஸ்பூன் வெறும் வயிற்றுல சாப்பிடலாம், 2 நேரம் சாப்பிடுங்க. கடுக்காய் வாத நோய்க்கு நெய்யுடன் சாப்பிடலாம். நெய்யை கலந்து சாப்பிடுங்க, சூப்பராக. இப்போ இதோட கடுக்காய் போல திரிபலா யூஸ் பண்ணலாம். வருடம் முழுவதும் உடலை புனிதமாக வைக்க. செப்டம்பர் 15லிருந்து நவம்பர் 15 வரைக்கும் பித்த நோய் அதிகமாக இருக்கும். கடுக்காய் கற்கண்டுடன் சாப்பிட்டு சமன் செய்யலாம். பித்த நோய் வராமல் தடுக்கும். அந்த காலகட்டத்தில் வராது நோய் இப்படி சாப்பிட்டா. நவம்பர் 14லேருந்து ஜனவரி 15 வரைக்கும் பித்தம் குறையும். கடுக்காய் சுக்குடன் சேர்த்து சாப்பிடணும். ஏதிரி குளிர்காலம் தூக்கி அடிக்கும். அப்போ ஹீட்டானதான சுக்கு ஆட் பண்ணுங்க. ஜனவரிலேருந்து மார்ச் 15 வரைக்கும் கபம் அதிகரிக்கும். கடுக்காய் திப்பிலி சூரணத்தினோட சாப்பிடுங்க. இந்த கடுக்காய்ன்னு போட்டதில் திரிபலாவோட ஆட் பண்ணி. மார்ச் 14லேருந்து மே 15 வரைக்கும் கபம் கெடும். கபம் அப்படியே குறைஞ்சிட்டு வரும். இப்போ கடுக்காய் தேனுடன் சாப்பிடலாம். மே 14லேருந்து ஜூலை இப்போ நடந்துட்டு இருக்கிறது கடுக்காய் தேனுடன் சாப்பிடணும். வர மே 15 வரைக்கும் 16 வரைக்கும், அதாவது 17 வந்துடும் அடுத்த மாதம் வரைக்கும். வைகாசி முடியும், அதாவது வைகாசி 15 வரைக்கும், இப்போ சித்திரை முடிகிற வரைக்கும் தேனுடன். சித்திரை முடிஞ்சு வைகாசி வந்துச்சுன்னா வாத முறை கேடு. கடுக்காய் வெள்ளத்துடன் சாப்பிடணும். அப்போ சித்திரை போயிட்டு இருக்கா, சித்திரை முடிகிற வரைக்கும் தேனுடன் கலந்து சாப்பிடுங்க. திரிபலாவை 1 டீஸ்பூன் எடுத்துங்க, அதில் தேனை கலந்து நல்லா ஆக்கி 2 நேரம் சாப்பிடுங்க. வைகாசி மாதம் என்ன பண்ணுங்க, வாத முறை கேடு கடுக்காய் வெள்ளத்துடன் கலந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க, ஆரம்பிச்சிருங்க. ஜூலை மாதம் செப்டம்பர் வரைக்கும் வாத முறை கேடு கடுக்காய் உப்புடன் சேர்த்து சாப்பிடணும். இவ்வளோதான் கற்ப முறை. இதுபடி சாப்பிட்டுட்டே வாங்க. வருஷம் 360 நாள் உடம்பு பளிங்கு போல இருக்கும். உடம்புல நோய் வராது. இதை சாப்பிட யோசிக்கக்கூடாது. சாப்பிடணும். 365 நாளும் திரிபலா வாங்கி அடிஷனலாக சேர்த்துங்க. அப்போ இந்த மாதம் மே 15 16 வரைக்கும், வைகாசி சித்திரை மாதம் முடிகிற வரைக்கும் தேனுடன் சாப்பிடுங்க. திரிபலா வாங்கிங்க, தேன் கலந்து சாப்பிடுங்க. 2 நேரம் சாப்பிட்டோன்னே சாப்பிடலாம். அடுத்த மாதம் வைகாசி மாதம் வெள்ளத்தோட சாப்பிடும். சாப்பிட்டு பாருங்கள் என்னன்னு சொல்லு. சரியா? கடுக்காய் கற்பத்தின் பயன்கள். கடுக்காய் உள்ளே விதை நஞ்சு, அதை நீக்கி பயன்படுத்துவது நல்லது. அது கடையில் கரெக்டாக வச்சுருப்பாங்க, வாங்கிங்க. கடுக்காய் 1 டீஸ்பூன் மட்டுமே இரவு 7 மணிக்குள் வெறும் வயிற்றில் கற்ப மருந்தாக வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம். சும்மா ஒரு சிட்டி டெய்லியுமே வருஷம் மூலம் சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நைட்டு வந்து ஒரு சிட்டி எடுத்து வாயில் போட்டு தண்ணி வச்சுக்கலாம். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் வருஷம் போகும். கடுக்காய் வாங்கி 1 லிட்டர் ஆவின் பால். இது வந்து செய்கிற முறை போட்டிருக்கேன். கடுக்காயை வாங்கி 1 லிட்டர் ஆவின் பாலில் நன்றாக வேக வச்சுக்கிறேன். எடுத்து சூரியனில் காய வச்சிட்றேன். அது அப்படியே விதையை அமிர்தமாக மாற்றும் சித்த முறையாகும். அதாவது உள்ளே இருக்க கொட்டை விஷன்ட்டேன், அந்த விஷத்தையே அமிர்தமாக மாற்றுற ப்ரொசீஜர் என்ன, ஆவின் பாலில் வேக வச்சு நல்லா வேக வச்சு அந்த பாலெல்லாம் ஊற்றிடணும். மறுக்க இன்னொரு லிட்டர் பாலை போட்டு வேக வச்சு அப்புறமா அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டிங்கன்னா நல்லா சுக்காட்ட காஞ்சு அதை பொடி பண்ணி சாப்பிட்டா அது கற்பம் மருந்து. சரியா? பொடி செய்து வருடம் முழுவதும் சொன்ன முறையில் உப்பு, தேன், திப்பிலி, சுக்கு, வெல்லம், கற்கண்டைகளுடன் கடுக்காய் மட்டுமே சுடுதண்ணியில் குளிர்காலத்திலும் மற்றும் வெயில் காலத்திலே குளிர்தண்ணியிலும் இரவு சாப்பிடலாம். சுகபேதிக்கு கடுக்காய் 1 டம்ளர். சுகபேதி ஆகணும் இருக்காதுன்னா வெது தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூனை போடுங்க. டீஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. நல்லா ஆற்றி குடிச்சிட்டு 2 டம்ளர் வெது தண்ணி குடிங்க. 3 மணி நேரத்தில் எல்லாம் சுகபேதி ஆகிடும். அடுத்த நாள் மோர் சாப்பாடு சாப்பிடுங்க, போதும். ஜீரண நோய் போகுது, இளமையை பாதுகாக்குது, புத்தி சக்தி மேம்படுது, ஐம்புலன் சக்தியை கூட்டுது, தோல் வியாதி செருமணுது, மண்ணீரல் வீக்கத்தை, ஸ்பிளினோட என்லார்ஜ்மெண்ட், ஸ்பிளின் ப்ராப்ளம்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், மஞ்சக்காமலை வரும், பிளட்டு கெட்டு போயிடும். சுவாச நோய் ரெடி வருது, உடல் வீக்கத்தை சரி வருது. ஒபிசிட்டி உள்ளவங்க தொடர்ந்து கடுக்காய் சாப்பிடுங்க, ஒபிசிட்டி குறைஞ்சிடும். ரத்த நாள அடைப்புகள், அப்போ பாருங்க ஹார்ட் பிரச்சனை, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, சாப்பிட வேண்டியதானே. இதயத்தை வலிமையாக்குது, கண் பார்வை கூர்மையாக்குது. தினம் 1 டம்ளர் பொடியை 1 டம்ளர் எடுத்துக்கங்க, 1/2 டீஸ்பூன் உள்ளே போட்டு ஆற்றி மூடி வச்சுருங்க. காலையில் அது மேலே இருக்க தண்ணி எடுத்து கண்களில் கோடையில் போட்டு நல்லா கழுவுங்க. கண்ணு கேட்ராக் வராது, கண்ணு தெளிவாக இருக்குது. டெய்லியுமே பண்ணுங்க, சூப்பர். சரியா?
தொண்டைப்புண் போது வாய் நாக்கு புண் மூக்கு இரைப்பை புண் குடற்புண் ஆசனவாய் புண் அக்கி தேமல் படைநோய் நோய் உள்மூலம் கல்லடைப்பு சதையடைப்பு நீரடைப்பு மூத்திரக்கலாய் நோய் பாத எரிச்சல் நீரிழவு மூட்டு வலி இவ்வளவு நோயும் கடுக்கா போகுதுங்க. இதுக்கப்புறம் சாப்பிடலைன்னா என்ன பண்றது சொல்லுங்க. ஏகப்பட்ட பேத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். திரிப்பலா பிளஸ் இதோட கடுக்காய்க்கு பதிலாக திரிப்பலா யூஸ் பண்ணுங்க. சரியா? அற்புதமான மருந்து. சரியா? ஓகே, இதோட 7ஆம் நாள் முடியுது. 7ஆம் நாள் அடிஷனலாக கடுக்காயை பற்றி காயக்கல்பம் போட்டிருக்கோம். பயிற்சி ரீங்கார பயிற்சி. ரீங்கார பயிற்சி எப்பெல்லாம் கேப், ஒரு நாளைக்கு ஒரு ரீங்காரம் ஒரு மூலாதாரம்னா ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க. 2ஆம் நாள் சுவாதிஷ்டானம் இந்த மாதிரி. அது 7 நாள் 7 சக்கரம். அதில் பின்னாடி 7 நாள் 7 சக்கரம் எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மூலாதார சக்கரம் சனிக்கிழமை பண்ணணும், சுவாதிஷ்டானம் வியாழக்கிழமை பண்ணணும். புரிஞ்சுங்களா? சுவாதிஷ்டானம் வியாழக்கிழமை பண்ணணும், மணிபூரகம் செவ்வாய்க்கிழமை பண்ணணும். அடுத்து மணிபூரகம் அப்புறம் அநாகத சக்கரம் இங்கே சுக்கரன் வெள்ளிக்கிழமை பண்ணணும். அதை தாண்டி புதன்கிழமை, தொண்டைனா புதன்கிழமை இங்கே வந்துடும் விசித் சக்கரம். அதுக்கு மேலே சூரிய சந்திர சக்கரம் 2 நாளும் மேல் சக்கரம். இந்த சக்கரம் சனி திங்கக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணணும். ஓகேவா? இது திங்கள், இது ஞாயிறு, அவ்வளோதான்.